இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சில மாதங்களுக்கு பிற்பாடு வரும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே வர வேண்டும் என்று அதிகமாய் வாஞ்சிப்பது உண்டு. சூழ்நிலை காரணமாக அநேக நேரங்களிலே என்னால் இங்கே வருவதற்கு முடியவில்லை. இன்றைக்கும் தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த முறை நான் எந்த பகுதியிலேருந்து பேசினேன் அப்படின்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால கேட்குறேன். ஞாபகம் இருக்கா? இல்லை. ஓகே, பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கலாம். நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தேசங்களில் போர்கள் நடக்கிறத குறித்து நாம் அடிக்கடி கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அங்கே நடக்கிற சில சம்பவங்கள் கூட இன்றைக்கு நம்மையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல செய்திகள், அதாவது போர்களை பற்றியும் அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஷன் நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கும்போது நம்முடைய இருதயங்களை அது ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அது ரொம்ப நம்முடைய அட்டென்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இதெல்லாம் நாம் யோசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆன் த வேல வர்ற மாதிரி இருக்கும். பல விஷயங்கள் நம்மை சுற்றி மாற்றம் அடைகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். இப்போ ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்படும் போது பலவிதமான மாற்றங்கள் நாம் ஆல்ரெடி சிந்தித்து திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன செய்யும்னா மாற்றங்கள் வரக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நாம் ஒன்று நினச்சிருப்போம், நாம் எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது நிச்சயமாக என்ன செய்யும்னு சொன்னால் என்னுடைய பிளான்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேன். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் மனிதனுக்கு நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு இமோஷன் என்ன அப்படின்னு சொன்னால் பயம். எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா பயம்னு ஒன்று இருக்கும். என்னால் இந்த வருஷத்தை நான் எப்படி கடைபிடிக்க போகிறேன், இல்லை இந்த வருஷத்தை நான் எப்படி நான் மேனேஜ் பண்ண போகிறேன், இந்த சூழலை நான் எப்படி கையாள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் வரலாம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை எப்படி நான் எதிர்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கம், ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் நிச்சயமாக எழும். ஆனால் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்டதான எண்ணங்கள், இப்படிப்பட்டதான பயங்கள் நமக்கு மட்டும்தான் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை. உலகத்தில் வரலாற்றில் அநேக தேவ மனிதர்களுக்கும் இப்படிப்பட்டதான பயம், கலக்கம், குழப்பம் இருந்ததாக நாம் பார்க்க முடியும். ஒரு சில உதாரணத்தை பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களே தேவன் என்ன செய்கிறார்னா வழி நடத்தி கொண்டு வருகிறார். வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, நிற்கிறார்கள். பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி சிவந்த சமுத்திரம். அப்போ நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே என்ன இருந்திருக்கும்னு சொன்னா ஒரு குழப்பம் இருந்திருக்கும். மோசே அந்த செங்கடலை அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிக்கிறதற்கு முன்னாடி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கிரிப்டு வித் ஃபியர்னு சொல்லுவாங்க. பயம் அவங்களை என்ன செஞ்சிருக்குன்னா பயங்கரமா ஆட்கொண்டு இருந்திருக்கும். இன்னொரு உதாரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய காலகட்டத்தில் கோலியாத்து முன்னாடி நின்று எல்லாருக்குமே சவால் விடும் பொழுது அங்கிருந்த இராணுவ வீரர்களுக்கும் என்ன இருந்தது, ஒரு பயம். இவனை எப்படி நாம எதிர்கொள்றது, இந்த சூழலை நாம எப்படி கையாளுறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் அங்க இருக்கிற இராணுவ வீரர்களுக்கும் இருந்திருக்கும். தாவீது அவனை முறியடிக்கிற வரைக்கும் அவங்க உள்ளத்துல என்ன இருந்திருக்கும்னு சொன்னா ஒரு குழப்பமும் கலக்கமும் இருந்திருக்கும். இன்னொரு மனிதனை பார்த்தீங்கன்னா தானியேல் நமக்கு தெரியும். தானியேலை சிங்க கபியில போடும் பொழுது வாழ்வா சாவா என்கிற ஒரு நிலைமை. சிங்க கபியில போட்டதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா போடுறதுக்கு முன்னாடி அவருடைய உள்ளத்துல நிச்சயமா அவர் தைரியமா இருந்தார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த மாதிரி சூழல்ல நாம இருந்தோம்னு சொன்னா நமக்கு விசுவாசமும் இருந்திருக்கும், அதோடு கூட கலந்த ஒரு பயமும் இருந்திருக்கும். என்ன நடக்கும், அவர் நம்மை தப்புவிப்பாரா, தப்புவிக்க மாட்டாரா இப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போட்ல இருக்கிறாரு, சீஷர்களும் அவர் கூட தான் இருந்தாங்க. புயல் அடிக்கும் பொழுது அவர்களும் என்ன செய்தார்கள், பயந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இது வேதத்துல இத்தனை உதாரணங்கள் இருக்கிறது. எதிர்பாராத ஒரு நிலைமை வரும் பொழுது, சூழல் வரும் பொழுது நிச்சயமாக மனிதனுடைய இமோஷன், மனிதனுடைய உணர்ச்சி வேகமாக என்ன செய்யும்னு சொன்னா
பயப்படும்படி அவனை அழைத்து செல்லும். அதே மாதிரி தான் சபை வரலாறு படித்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் ஒரு மனிதனை குறித்து நீங்க வாசிக்க முடியும், மார்ட்டின் லூதர் கிங். இந்த மார்ட்டின் லூதர் கிங் நம்முடைய ரிஃபர்மேஷனுக்கு ரொம்ப ஒரு முக்கிய முன்னோடியாக திகழக்கூடிய ஒரு நபர். இந்த சபை வரலாற்றிலேயே மிகுந்த ஒரு பங்கு வகித்த ஒரு நபராக அவரை நாம் கருத முடியும். ஏன்னா இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டக்கூடிய அந்த சமயத்துல தானே இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கிளர்ச்சியை கொண்டு வருகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் என்ன செய்யறாருன்னா வேதத்தை படிக்கும் பொழுது புரிந்து கொண்டு அங்கே கத்தோலிக்க திருச்சபைக்கும் முறைமைகளுக்கும் எதிராக அவர் என்ன செய்தார்னா போராடினார். அந்த காலகட்டத்தில் ரோம கத்தோலிக்க சபையை சார்ந்தவர்கள் இவரை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டி வந்தார்கள். அந்த சமயத்தில் சில மாதங்கள், குறிப்பா சொல்லணும்னு சொன்னா 6 மாதங்கள் நான் நினைக்கிறேன், 6 மாதங்கள் ஒரு இடத்துல மறைமுகமாக அவரும் அவருடைய நண்பரும் மறைந்திருந்தார்கள். அப்போ என்ன நடக்கும் தெரியாது, வெளியில இவரை கொலை செய்யும்படி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சமயத்துல இவருக்கு சில நேரத்துல பயம் வரும், அது இயல்பு தானே, பயம் வருவது இயல்பு. அப்ப பயம் வரும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தன்னுடைய நண்பர், அவருடைய பெயர் பிலிப், அந்த பிலிப்பின் இடத்துல அவர் சொல்லுவாராம், நண்பா வா நாம என்ன செய்வோம், சங்கீதம் 46 பாடுவோம் அப்படின்னு சொல்லுவார். சங்கீதம் 46 என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வசனமே நமக்கு என்ன சொல்லுது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்படியே தொடர்ந்து நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா பூமியில நடக்கக்கூடிய பல இயற்கை மாற்றங்களை குறித்து இந்த சங்கீதம் தெளிவாக சொல்லுகிறது. இது கவிதை நயத்துல எழுதப்பட்டது கிடையாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கயோச சொல்லுது, உலகத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மாற்றங்களை சொல்லிட்டு இருக்குது. இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த அலார்மிங் டைம்ல நம்மை சுற்றி நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இது வெளிப்படுத்துகிறது. அப்போ மார்ட்டின் லூதர் தன்னுடைய நண்பனத்துல சொல்லுவாராம், பிலிப் கம் லெட் அஸ் சிங் சாம் 46 அப்படின்னு சொல்லுவார். நாம என்ன செய்யலாம், சங்கீதம் 46 பாடலாம். ஆக இன்றைக்கும் இந்த 46 1வது வசனத்திலிருந்து தான் சில உண்மைகளை நான் பேச விரும்புகிறேன். நாம அநேக நேரங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா பலவிதமான ட்ரபுள்டு டைம்ஸ்குள்ள கடந்து போறோம். கலக்கமுள்ள ஒரு சமயங்கள்ல நாம என்ன செய்யறோம்னு சொன்னா பல நேரங்களில் கடந்து போறோம். அப்ப இந்த கலக்கமுள்ள ட்ரபுள்டு டைம்ஸை எப்படி நாம கையாளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தின் மூலமா, சத்தியத்தின் மூலமா. அப்ப இந்த 1வது வசனத்துல ஒரு 3 காரியத்தை சங்கீதக்காரன் நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறார். இந்த 3 காரியத்தை தான் இன்றைக்கு காலையில நான் பேச விரும்புகிறேன். இந்த 1வது வசனத்துல நாம் வாசித்தோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். இது கோராகின் சங்கீதம் என்று நமக்கு தெரியும். இந்த கோராகு யார் என்று சொன்னால் ஆலயத்திலே ஆராதனை செய்வதற்கு நியமிக்கப்பட்டவன். ஆக இங்கே இந்த சங்கீதத்தை அவர்கள் இயற்றும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுதே இது சாதாரண சமயத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் கிடையாது. அங்கே பலவிதமான இயற்கை மாற்றங்கள், பலவிதமான கஷ்டங்கள் நடக்கும் பொழுதுதான் இந்த சங்கீதத்தை அவர் இயற்றுகிறார். அப்ப இதுல நீங்க சில சத்தியங்களை நாம என்ன செய்ய முடியும்னு சொன்னா கற்றுக்கொள்ள முடியும். இது எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இது எப்பொழுது எழுதப்பட்டது என்று சரியாக அநேகர் சொல்வது கிடையாது. ஆனால் வேத வல்லுநர்கள் மத்தியில இப்படிப்பட்டதான எண்ணம் இருக்கிறது. என்னன்னா, எசேக்கியா ராஜா அரசாண்ட காலகட்டத்தில் அசிரியர்கள் இவர்களை சிறைப்பிடிக்கும்படி வரும் பொழுது, அசிரியர்கள் வந்து இவர்களை சூழ நின்று சுற்றி கொள்ளும் பொழுது, உங்க எல்லாருக்குமே தெரியும், அங்கே எந்த ஒரு கத்தியையும் இஸ்ரவேலர்கள் எடுக்காமலே தேவாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தார் என்று சொன்னால் வெற்றியை கொடுத்தார். அப்போ இந்த சமயத்துல தான் இந்த சங்கீதத்தை அவர்கள் எழுதியிருக்க கூடும் என்று அநேகர் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய மனதிலே அல்லது தங்களுடைய ஒப்பீனியன்ஸை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த சங்கீதத்துல முதல் வசனத்திலேயே நாம பார்க்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலம். இந்த வார்த்தையை நீங்க மறந்து விட வேண்டாம். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. முதலாவது, அடைக்கலம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்னு சொன்னா,
அடைக்கலம் என்ன, சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா ஒரு ஹைடிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். மறைந்து கொள்வதற்கு தேவையான ஒரு இடம், அல்லது பாதுகாப்பிற்கு நாம் ஒரு இடத்துல சென்று மறைந்து கொள்ளக்கூடியதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த அடைக்கலம். அப்போ நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பல ஆபத்துகளில் நம்ம எல்லா நேரத்திலையுமே என்ன செய்ய முடியாதுன்னா, நெஞ்சை நிமிர்த்து கொண்டு எல்லா பிரச்சனைகளையுமே கையாள முடியாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலன் போதாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் போதாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களாக நாம் இருக்கிறதுனால நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சில நேரத்தில் தோல்வி அடையும். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் நினைத்து கொள்ள வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதன் சில நேரத்தில் மறைந்திருக்க வேண்டியது அவசியம். மனிதனுக்கு ஹைடிங் பிளேஸ் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அமைதியாக ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். கொரோனா வந்தது, வீட்டில் அடங்காத எல்லாருமே அடங்கியிருந்தோம். புரியுதுங்களா? பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிக்கெட் ஆடாமல் இருக்கவே முடியாது. அந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாக கிரிக்கெட் ஆடினவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் சிவியர் ஆனதுக்கப்புறம், அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையை கண்ணால் பார்த்ததுக்கப்புறம், எப்பா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது, இதுலேருந்து எப்படியாவது தப்பித்தா போதும், பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி தான் விசுவாசிகளாகிய நாம் சில நேரத்தில் நம்முடைய பலன் போதாது. அந்த நேரத்தில் நாம் மறைந்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு ஹைடிங் பிளேஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அமைதலாக நாம் அந்த அடைக்கலத்துக்குள்ளாக இருக்க வேண்டியது அவசியம். அதை உணர்ந்து கொண்டதுனால தான் சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான், தன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு அவருடைய அடைக்கலம் அவசியம் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான். அப்ப இன்றைக்கு நாம் சிந்திக்க போறது அவருடைய அடைக்கலத்தை குறித்து. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறான். He is our shelter. He is our shelter அப்படின்னு சொல்லும்போது, what kind of shelter is he? அதுதான் நம்ம சிந்திக்க போறோம். எப்படிப்பட்ட அடைக்கலமானவர் இவர்? இவர் அடைக்கலன்னு சொன்னா சும்மா சாதாரண அடைக்கலமா அப்படின்னு கேட்டா இல்ல. எப்படிப்பட்ட அடைக்கலமானவர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர் சாதாரண அடைக்கலம் அப்படின்னு நாம நினைக்க முடியாது. இது ஒரு தெய்வீக அடைக்கலம். இந்த டிவைன் ஷெல்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவைன் ஷெல்டரை குறித்து நீங்க கற்றுக்கொள்ளும் போது 3 விஷயங்களை, 3 அசைக்க முடியாத உண்மைகளை சங்கீதக்காரன் இந்த முதலாவது வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார். முதல் விஷயம் என்ன அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது, அங்கே ஃபர்ஸ்ட் வார்த்தையே தேவன் நமக்கு அடைக்கலம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இங்க அடைக்கலம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், பாதுகாக்கும் அடைக்கலம். இந்த முதல் விஷயம், முதல் பாடமே நாம என்ன கற்றுக்கொள்ளலாம், முதல் சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை பாதுகாக்கும் அடைக்கலம் இது. ஏன்னா நமக்கு பாதுகாப்பு அவசியம். அடைக்கலமே எதுக்குன்னு சொன்னா, ஆபத்து இருக்குது, எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் அடைக்கலமே. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மை பாதுகாக்கும் அடைக்கலமாக இவர் இருக்கிறார் என்று நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். உண்மைதான் பிரியமானவர்களே. இந்த யுத்தத்தின் செய்தியை கேட்கும் பொழுதோ, அல்லது நம்மை சுற்றி எதிர்பாராத சூழல்கள் நடக்கும் பொழுது, அசையக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு அவசியம். இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்களுக்கு செக்யூரிட்டிக்காக என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பணத்தை தேடி, மனிதர்களை தேடி, பதவியை தேடி, பல விஷயங்களை தேடி ஓடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா ஒரு விஷயத்தை நாம நினைவில் கொள்ள வேண்டும், இவை எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். இங்க சங்கீதக்காரன் அதை புரிந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு அடைக்கலம் தேவன் ஒருவர், என்னுடைய அடைக்கலம் அவர் ஒருவர், என்னை பாதுகாப்பவர் அவர் ஒருவர் என்பதை இங்கே சங்கீதக்காரன் புரிந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் நமக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இந்த வார்த்தையினுடைய ஸ்ட்ரக்சரை நீங்க பார்த்தீங்கன்னா, எபிரேய வார்த்தையில இந்த இடத்துல எந்த ஒரு வினை சொல்லும் பயன்படுத்தல. குறிப்பா தேவன் நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நாம வாசிக்க கிடையாது. தேவன் நமக்கு அடைக்கலம், பாதுகாப்பை தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க வாசிக்க கிடையாது. மாறாக நாம இங்க என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, தேவன் நமக்கு அடைக்கலம். அப்ப இங்க அந்த வேர்ப், வினைச்சொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம என்ன செய்யல, இங்க பார்க்கல. ஏன் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இது ஒரு விதமான வெளிப்பாடு.
ஆவியானவர் நமக்கு இப்படியே திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தேவன் நமக்கு என்ன தருகிறார் என்பதை சங்கீதக்காரன் சுட்டி காண்பிக்க விரும்பவில்லை. மாறாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? தேவன் நமக்கு என்ன தருகிறார் அல்லது என்ன தருவார், அவர் பாதுகாப்பை தருவார், நமக்கு தெரியும். அவர் பாதுகாப்பை கொடுக்க அவரால் தான் முடியும், உதவி செய்ய அவரால் தான் முடியும், அது நமக்கு தெரியும். ஆனா இங்க சங்கீதக்காரன் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு அவர் எழுதக்கூடிய முறையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வினை சொல்லை பயன்படுத்தாமல் எழுதுகிறார். அப்ப இங்க ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ரெண்டு ஐடியாஸை கனெக்ட் பண்ணி அவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, தேவன் என்ன தருவார் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணாம தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்றார். தேவனுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்றார். தேவன் எப்படிப்பட்டவர்? அடைக்கலம் கொடுப்பவர், அது நமக்கு தெரியும். அவருடைய குணத்திலிருந்தே நாம் அதை புரிந்து கொள்ளலாம். அப்ப இங்க தெளிவாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, God is our refuge அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை விட God our refuge அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவன் நமக்கு அடைக்கலம். பிரியமானவர்களே, நாம் இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியம். அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர். எப்படிப்பட்ட அடைக்கலம் அப்படின்னு கேட்கும்போது, a shelter that secures us, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடைக்கலமாக அவர் இருக்கிறார். இரண்டாவது விஷயத்தை நீங்க அங்க பார்க்க முடியும். அதே வசனத்துல இரண்டாவது வார்த்தை, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறார். அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்துல அநேக தேவ மனிதர்கள் நினைப்பது என்னன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் நினைப்பது என்னன்னு சொன்னா, அடைக்கலம் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வது அப்படின்னு நாம நினைக்கும். அதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யறேன், ஒரு இடம் கிடைச்சா போதும், அதனால என் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நான் தப்பிச்சுட்டேன், இப்ப நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில நேரத்துல நாம எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். இங்க தேவன் அடைக்கலம் என்று பயன்படுத்தும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னா, இங்க அவர் நமக்கு பலனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த அடைக்கலமானது டிஃப்ரெண்ட். இந்த அடைக்கலம் உங்களுக்கு என்னன்னா, பிரச்சனையை தீர்த்துரும், உங்களை சுற்றி நடக்கிறது எதுவுமே நடக்காது, நீங்க இப்ப பாதுகாப்பா இருக்கீங்க, அதனால உங்களை சுற்றி எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத சங்கீதக்காரன் நீங்க சொல்ல வரல. சங்கீதக்காரன் சொல்லக்கூடியதை நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லுது, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அப்படின்னா என்ன நடந்துட்டு இருந்தாலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அப்படின்னு தான் சொல்றார். அப்ப இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னா, நம்மை பலப்படுத்தும் அடைக்கலம் அவர். நம்மை பாதுகாக்கும் அடைக்கலம் மட்டும் கிடையாது, நம்மை பலப்படுத்தும் அடைக்கலம். ஏன் பலப்படுத்தும் அடைக்கலம்? அதனாலதான் சொன்னேன், அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்ததுனால பிரச்சனை நின்று விட்டது என்ற அர்த்தம் கிடையாது. அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்ததுனால பிரச்சனை இனிமேல் வரவே போறது கிடையாது என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பிரச்சனைகளிலே நம்மை அவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அதுதான் இந்த அடைக்கலம், நம்மை பலப்படுத்தும் அடைக்கலமாக அவர் இருக்கிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, சில நேரத்துல நாம வீக்கா இருக்கும்போது, ரொம்ப பலவீனமா இருக்கும்போது கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்க. நீங்க பலவீனமா இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் வரலாம், ஆண்டவரே நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன், என்ன செய்யறது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை தேவனிடத்துல கேட்டீங்கன்னா, தேவன் பதில் கொடுப்பார், நான் உனக்கு கொடுக்கும் பலன் நீ நிற்பதற்கு போதும் அப்படின்னு சொல்லுவார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னார். நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் சொல்லும்போது, உங்களுடைய கவனங்களை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த பதிலை நாம் பார்க்க முடியும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பலவீனம் மாறிட்டா இல்ல. பவுல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் பாராட்டுவேன் அப்படின்னு சொல்றார். அதற்கு காரணம் என்ன? அவர் கொடுக்கும் கிருபை அவருடைய பலவீனத்திலே போதுமானதா இருந்தது என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் நமக்கு அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது
அவர் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்தும் அடைக்கலம். அப்படின்னா பிரச்சனை மாறிவிடும், பிரச்சனையெல்லாம் கடந்து விடும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வரல. பிரச்சனைகள் மாறும், தேவனால் மாற்ற முடியும். ஆனா உடனடியா நடக்கணுமான்னு கேட்டா இல்ல. அந்த சூழல்லையும் என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலன் உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். ஆக இவர் எப்படிப்பட்ட அடைக்கலம்? நம்மை பலப்படுத்தும் அடைக்கலம். எந்த சூழல் நம்மை சுற்றி நடந்தாலும் அவர் நம்மை அந்த சூழலிலே, அந்த நிலைமையிலே நம்மை பலப்படுத்துவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆக அங்கே பவுலுக்கு சொல்லப்பட்டது, என் கிருபை உனக்கு போதும். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட உதவி. அங்கே தேவனுடைய உதவி அவருக்கு போதுமானதா இருந்தது. அது மாத்திரம் கிடையாது, அவருடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாக இருந்தது. அப்படின்னா நாம எந்த அளவுக்கு பலவீனமா சில சூழல்ல இருக்கிறோமோ அந்த நிலைமையிலே தேவனுடைய வல்லமையை அதிகமாக நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே தான் இங்கே பார்க்கிறோம், அவர் நம்மை பலப்படுத்தக்கூடிய அடைக்கலமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நிறைய நடக்கலாம், ஆனா இங்க தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். நாம் அவருடைய பாதுகாப்புல இருக்கும் பொழுது நாம் அந்த சூழலை தாங்கிக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் அந்த நிலைமையை தாக்கு பிடிப்பதற்கு வேண்டிய பலத்தையும் அவர் கொடுக்கிறார். அதனால தான் இங்க பலன் அப்படின்னு சொல்லி நாம வாசிக்கிறோம். இந்த பலத்தை நீங்க குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த பலன் சாதாரண பலன் கிடையாது. இது ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது. எவ்வளவு நீங்க வெளிப்புறமா ரொம்ப வல்லமையோடு சக்தி வாய்ந்தவர்களா இருக்கிறீங்களோ அந்த வல்லமை இது குறிக்கவில்லை. ஏன்னா மிகப்பெரிய ஜிம்முக்கு போகக்கூடிய பல தைரியமுள்ள பல மனிதர்கள் என்ன செய்றாங்க, தங்களுடைய பிரச்சனைகளை கையாள முடியாம தங்களுடைய வாழ்க்கையை அவர்களே மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைமையை நாம பார்க்கிறோம். அப்ப இங்க தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார் அல்லது நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது இந்த பலன் என்னுடைய சொந்த பலனை குறிக்கவில்லை. இந்த பலன் எனக்கு இருக்கக்கூடிய அவுட்டர் மேனுடைய சக்தியை குறிக்கவில்லை. மாறாக இந்த பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்னர் என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தாங்கிக் கொள்வதற்கு தேவையான இன்னர் மேன், உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான சக்தியை தேவன் கொடுக்கிறார். அது மட்டும் கிடையாது, ஸ்டெபிலிட்டி இன் கேயோஸ். இது எப்படிப்பட்ட பலன்? என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போதும் அதுல நான் அசையாம இருக்கணும்னு சொன்னா அவர் தான் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்ப இது அதாவது இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிற சமயத்துல எனக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு பலன். அது மட்டும் கிடையாது, நீங்க பாத்தீங்கன்னா இந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை. அதனாலதான் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பலன் நானும் நீங்களும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பலன் கிடையாது. பாசிட்டிவ் திங்கிங்ல வரக்கூடிய பலன் கிடையாது. சில நேரத்தில் நாம தவறா நினைச்சுக்கிறோம். என்ன நீ கோலத்தனமா இருக்க, இதை நினைச்சு பயப்படுறியே, உனக்கு ஒரு நல்ல ஒரு இது வேண்டாமா, உனக்கு ஒரு ஒரு ஆணை போல நீ நடந்து கொள்ள வேண்டும், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல, இந்த பலன் தேவன் கொடுக்கக்கூடிய பலன். சில நிலைமைகளை, சில கஷ்டங்களை என்னால தனியா கடந்து செல்ல முடியாது, உங்களாலேயும் முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் தேவனுடைய பலன் நமக்கு நிச்சயம் அவசியம் என்பதைத்தான் சங்கீதக்காரன் உணர்ந்து கொள்கிறான். ஆக இங்க உணர்ந்து கொண்டு சொல்கிறான், இது என்னுடைய எபிலிட்டி கிடையாது, இது என்னுடைய கான்ஃபிடன்ஸ்ல வரக்கூடிய பலன் கிடையாது, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வரக்கூடிய பலனும் கிடையாது. இது பியூர்லி தேவனிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய பலனாக இருக்கிறது. ஆக நமக்கு அவருடைய பலன் எல்லா சமயத்திலும் அவசியமா இருக்கிறது. ஒருவேளை உங்ககிட்ட எப்போ உங்களுக்கு தேவனுடைய பலன் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா, பிரச்சனையிலையா, இல்ல பிரச்சனைக்கு முன்னாடியா, இல்ல பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்போ தேவனுடைய பலன் நமக்கு அதிகமாக தேவை? பிரச்சனையில. உண்மைதான், பிரச்சனையில அழுத்தம் அதிகமாக இருக்கும், பிரச்சனையில வேதனை ஜாஸ்தியா இருக்கும், ஹெவினஸ் இருக்கும். பிரச்சனையை சங்கீதம் என்ன செய்யலன்னு சொன்னா ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாய்மாலமான ஒரு ஆஃபரிங் என்ன செய்யல, வேதாகமும் கொடுக்கவில்லை. நிச்சயமா நமக்கு உபத்திரவம் உண்டு, இந்த பூமியில வாழும்போது கஷ்டங்கள் உண்டு. அதனால வேதாகமம் என்ன செய்யலன்னு சொன்னா ட்ரபிளை டினை பண்ணவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் உண்மை, என்ன நடந்தாலும் அங்கே தேவன் அந்த பிரச்சனையின் மத்தியிலும் சரி, பிரச்சனைக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, அவர் நமக்கு போதுமானவராக பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன் இந்த 3 சீசன்ஸ்லயும் அவர் இருப்பார்னு சொல்றேன்னா,
உங்க வாழ்க்கையை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நெருக்கடி வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை அதுக்காக முன்னாடியே ஆயத்தம் பண்ணி இருக்கிறத அந்த சூழல்ல இருக்கும்போது நீங்க புரிந்து கொள்ள முடியும். உணர்ந்திருக்கிறீங்களா? ஒரு கஷ்டம் வருது, ஒரு இக்கட்டு வரப்போகுது. ஒருவேளை உங்களுக்கு பெரிய ஒரு பண தேவை இருக்கலாம். ஏதோ ஒரு நோய், எதிர்பாராத ஒரு நோய் வரப்போகுதுன்னு வைங்களேன். நீங்க கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அதற்கான தேவையை முன்னாடியே சந்தித்திருப்பார். இல்ல அன்றைக்கு உங்களுடைய பிசினஸ் அந்த மாசத்துல அதிகமா நடந்திருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பிரச்சனையில மட்டும் பலப்படுத்துகிறவர் கிடையாது, பிரச்சனைக்கு முன்னாடியே நம்மளை பலப்படுத்துறாரு, பிரச்சனையின் ஊடாகவும் நம்மை பலப்படுத்துகிறார். அது முடிந்ததுக்கு அப்புறம் பழையபடி பழைய நிலைமைக்கு திரும்பி வருவதற்கும் அவர் உதவி செய்கிறார். இதுதான் அவர் பலப்படுத்தக்கூடிய பலன். ஆக பிரியமானவர்களே, அவருடைய பலன் நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அப்போ இங்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் இந்த பிரச்சனையின் மத்தியில நிற்கணும்னு சொன்னா நமக்கு பலன் அவசியம். அதற்கு தேவ பலன் மட்டும்தான் நமக்கு அவசியம். ஏன்னா நம்மை கொண்டு, நம்முடைய சொந்த திராணியை கொண்டு, சக்தியை கொண்டு நம்மால் முடியாது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் நமக்கு அடைக்கலமாகவும் பலனுமாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பலனை சரியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இது. பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். ஒரு விஷயத்தை நான் படித்தேன். ஒரு இடத்துல ஒரு கடல் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ஒரு மரம். அந்த மரம் அந்த இடத்துல அதிகமா புயல் அடிக்குமா. புயல் அடிக்கும் பொழுது நிறைய மரங்கள் முறிந்து விழும். ஆனா இந்த மரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காத்து இப்படி அடிக்கும் போது அந்த சைட்ல இருக்கக்கூடிய எந்த இலைகளும் இல்லை. அந்த சைட்ல எந்த பிரான்சஸ் என்ன செய்யலன்னு சொன்னா அந்த திசையை பார்த்து வளரல. எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு கோணையான ஒரு வடிவத்துல இந்த பக்கம் இருக்கு. என்னன்னு கேட்டா அந்த புயலுக்கு ஏத்த மாதிரி அது என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா காற்று இந்த பக்கம் அடிக்கிறதுனால ஃபுல் ஸ்ட்ரென்த், ஃபுல்லா வளர்ச்சி எந்த பக்கம்னா இந்த பக்கமா போகுது. அப்ப அந்த மரம் என்ன செய்யலன்னு சொன்னா முறிந்து விழல. அந்த புயலுக்கு மத்தியில ஸ்ட்ராங்கா எந்த திசையில எப்படி வளர்ந்தா சரியா இருக்குமோ அதன் அடிப்படையில் அது என்ன செய்யுதுன்னு சொன்னா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாம இங்க கேட்க வேண்டிய கேள்வி, நம்முடைய கஷ்டமான நேரத்துல சில நேரத்துல நான் இதுல இருந்து தப்பிப்பனா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. வில்லை எஸ்கேப் அப்படிங்கிறது கேள்வியே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே உத்தரவு உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில இருந்து போகும்போதே சொன்ன ஒரு விஷயம் என்னது? இந்த பூமியில உபத்திரவம் உண்டு. அப்போ நான் எப்படி நான் தப்பிப்பனா அப்படிங்கிறது இங்க கேள்வி கிடையாது. இப்ப கேள்வி என்னன்னா வில்லை என்டியூர், அதுதான் கேள்வி. நான் இதை தாங்கிக் கொள்வனா, இதுல இருந்து தப்பிப்பனா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் கேள்வியே இந்த பிரச்சனையில இந்த இக்கட்டுல நான் தாங்கிக் கொள்வனா, வில்லை என்டியூர், அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார். அப்ப இங்க நான் பலப்படுத்துவேன் என்று சொன்ன பிற்பாடும் நான் தாங்கிக் கொள்ளாம இருப்பது அல்லது தாங்க முடியாம போகுதுன்னு சொன்னா அது என்னுடைய பலவீனமா இருக்கிறது. ஆக தேவன் நம்மை பலப்படுத்தும் அடைக்கலமாக இருக்கிறார். மூணாவது விஷயத்தை நீங்க அதுல கற்றுக்கொள்ள முடியும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு நாம வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூணாவது பாடம் சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்மை பிரியாத அடைக்கலமாக அவர் இருக்கிறார். நம்மை பிரியாத அடைக்கலம் இவர். முதலாவது நாம பார்த்தது என்னன்னு சொன்னா நம்மை என்ன பார்த்தோம்? நம்மை பாதுகாக்கும் அடைக்கலம். இரண்டாவதாக அவர் நம்மை பலப்படுத்தும் அடைக்கலம். மூன்றாவதாக இங்க சங்கீதக்காரன் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நம்மை பிரியாத அடைக்கலம். A shelter that stays with us. அவர் என்ன செக்யூர் மட்டும் பண்ணல, அவர் என்ன ஸ்ட்ரென்தன் மட்டும் பண்ணல. A shelter that stays with us. இங்க நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்க பார்க்கும் பொழுது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்றார். அந்த வார்த்தையை மூல பாஷையில நான் படிக்கும்போது அதனுடைய தமிழாக்கம் இப்படியாக புரிந்து கொண்டேன். எப்போதும் ஆயத்தமா இருக்கும் உதவி. எப்போதும் ஆயத்தமா இருக்கும் உதவி. அதாவது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவரை இப்படியும் சொல்லலாம், எப்போதும் ஆயத்தமா இருக்கும் உதவி. அது மட்டும் இல்ல, அபரிமிதமாய் கிடைக்கும் உதவி. அது மட்டும் இல்ல, உதவி எப்போதும் ஆயத்தமாக இருக்கும். இப்போ அங்க எபிரேய பாஷையில அந்த ஆர்டர், ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம்.
ஃபர்ஸ்டே எப்படி தொடங்குதுன்னு சொன்னா உதவி அப்படின்னு தான் தொடங்குது. எஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ரான்னு சொன்னா மூல பாஷையில உதவி. இப்படிதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க தேவனை குறித்து நாம வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்ப இந்த அடைக்கலத்தை நாம் யோசிக்கும் பொழுது, நீங்க ஒருவேளை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தேவனை தேடுறவங்களா இருக்கலாம். ஆனா தேவன் உங்க பிரச்சனைக்கு முன்னாடியே அவர் என்ன செய்யறாருன்னா ரெடிலி அவைலபிள். நம்மை பிரியாத அடைக்கலம் என்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கிறார். நாம ரியலைஸ் பண்றதுக்கு தான் என்ன ஆகுது, தாமதமாகிறது. நாம ஊரெல்லாம் சுட்டிட்டு எவ்வளவு நபர்களிடத்துல நாம போய் உதவி கேட்க முடியுமோ எல்லா உதவியும் கேட்டதுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் சொந்த முயற்சியில இந்த பிரச்சனையில இருந்து தப்பித்துக் கொள்ளலாம்ங்கிற பல முயற்சிகளை செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா என்ன செய்வோம், தேவனை லைட்டா அவர்கிட்டையும் போய் பார்ப்போம், அவர்கிட்டையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றது இல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் இமிடியேட்லி ஆக்சசிபிள். நீங்க போனீங்கன்னா அவர் என்ன செய்யலாம், கண்டடைய முடியும். அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது சாதாரண ஒரு கோட்பாடை சார்ந்த கருத்தை பத்தி பேசல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய அனுபவத்தில் நான் பேசுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் அனுபவித்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுவான் அல்லவா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய ஆபத்துல பிரியாத உதவிகரமா இருந்ததை நான் ருசித்திருக்கிறேன். அந்த அனுபவத்துல சொல்றேன், நம்முடைய அடைக்கலம் பிரியாத அடைக்கலம், நம்மை பிரியாத அடைக்கலம். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் ருசித்திருக்கிறோமா? இங்க அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆபத்து காலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆபத்து காலம்னா அதனுடைய வார்த்தையை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா எப்படின்னு சொன்னா, இது ஒரு டைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட் பிளேஸ் அப்படின்னு சொன்னா ஒரு இறுக்கமான அல்லது ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆபத்துன்னு சொன்னா அப்படித்தானே இருக்கும். நாம நினைக்காத விதத்துல இருக்கும், நாம எதிர்பாராத அழுத்தத்தை கொடுக்கும், நம்மளால தப்பிக்க முடியாது, இந்த இடத்துல இருந்து முன்னேறி செல்ல முடியுமா, எப்படி போவேன், எல்லா பக்கமும் நம்மளை நெருக்கி விட்டு அழுத்தி விட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. பிரியமானவர்களே, நமக்கு அழுத்தம் இருக்கும் பொழுது எந்த விதத்துல நாம போகணும், எப்படி தப்பித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தெரியாத ஒரு நிலைமையில நாம மாட்டிக்கொள்ளும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தேவன் நமக்கு பிரியாத அடைக்கலமாக இருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அவர் அங்கே இருக்கிறார். நீங்க பிரச்சனையில இருக்கும் பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் பிரச்சனை முடிந்ததற்கு அப்புறமும், நம்முடைய பிரச்சனை முடிந்ததுக்கு அப்புறமும் he is still there, நம்மோடு கூட இருக்கிறார். அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். பிரியமானவர்களே, நம்மை அவர் ஒருபோதும் நம்மை விட்டு என்ன செய்யறதில்லைன்னு சொன்னா விட்டு போவது கிடையாது. காரணம், அங்கே அவர் சும்மா இருக்கிறது மட்டும் கிடையாது, நீங்க பாத்தீங்கன்னா ஆயத்தமாக இருக்கக்கூடிய உதவியா இருக்கிறார். எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார், உதவி செய்வதற்கு எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார். பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடைக்கலான் பட்டணங்களை குறித்து நாம வாசித்திருக்கீங்களா? சில குறிப்பான முக்கியமான பட்டணங்கள்ல இந்த அடைக்கலான் பட்டணங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இந்த அடைக்கலான் பட்டணத்தை குறித்து நாம பார்க்கும் பொழுது அதனுடைய கதவுகள் திறந்திருக்கும். யாரு வேணாலும் என்ன செய்யலாம், அங்க போகலாம். அது மட்டும் கிடையாது, யாருக்கும் அது உதவி செய்வதற்கு என்னவாக இருக்கும், ஆயத்தமாக இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடிய வழிகள் எல்லாமே தெளிவாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகக்கூடிய வழிகள் என்ன செய்யாதுன்னு சொன்னா குழப்பம் இருக்காது. ஈஸியா யாரு வேணாலும் என்ன செய்யலாம், அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட விதத்துல தான் அது என்ன செய்யப்படும்னா அது டிசைன் பண்ணப்படும். ஆனா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த பட்டணம் இருக்குதுன்னு தெரிந்திருந்தா மட்டும் பாதுகாப்பு வராது. இந்த பட்டணம் ஒண்ணு இருக்கு, இங்க உள்ள போனா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும் பாதுகாப்பு வராது. ஏன்னா இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சொல்லி நல்லாவே தெரியும். தெரிந்திருந்தா நமக்கு அடைக்கலம் வராது. அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாடுல அந்த பட்டணங்களை குறித்து போதிய அறிவு இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு வந்தது என்று சொல்ல முடியாது. மாறாக தங்கள் ஆபத்திலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் அந்த இடத்திற்கு வேகமாக குறித்த நேரத்தில் ஓடி உள்ளே நுழைய வேண்டும். வாசல்ல நிக்கிறவங்களுக்கு கூட என்ன இல்லை, பாதுகாப்பு கிடையாது. உள்ள போனாதான் நமக்கு பாதுகாப்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்,
நாம இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தை தேடி ஓடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்திருந்தோம்னு சொன்னா நம்மளால முடிஞ்சிருக்காது, எல்லாராலையும் ஓடவும் முடியாது. குறிப்பா என்ன கேட்டீங்கன்னா ஓடவும் முடியாது. நீங்களாம் கூட ஓடிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாராலையும் சமயத்துல தக்க சமயத்துல சரியான நேரத்துல போக முடியுமான்னு கேட்டா இல்ல. ஆனா வேதம் இங்க தெளிவா சொல்லுது, நாம இன்றைக்கு ஒரு இடத்தை தேடி ஓடல, நம்மோடு இருக்கிறவர்கிட்ட தான் நாம் என்ன செய்றோம், போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இம்மானுவேலரா, நம்மை விட்டு பிரியாதவராக நம்மோடு கூடவே அவர் இருக்கிறார். ஆனா அநேக நேரங்கள்ல நாம என்ன செய்யறது இல்லைன்னு சொன்னா, அவரை சரியாக என்ன செய்யணும், புரிந்து அவரிடத்துல நம்முடைய அழுத்தமான நேரங்கள்ல உதவி கேட்பது தான் கிடையாது. பிரியமானவர்களே, நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்மை அவரிடத்துல உதவி கேட்கும்படி அவர் விரும்புகிறார். அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆக அவர் நமக்கு பிரியாத அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது இந்த உதவி ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஏன்னா வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, லோத்துனுடைய மனைவியை குறித்து நாம வாசிக்கிறோம். இந்த லோத்துனுடைய மனைவிக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்தாரா? கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல இஸ்ரவேலர்கள் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்னு சொல்லிட்டு எகிப்தை நோக்கி ஓடுவாங்க. எகிப்துக்கு அடிக்கடி ஓடினாங்க. ஆனா அது போதிய உதவி அவங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் அடைக்கலத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அது என்ன செய்யணும்னு சொன்னா, சரியாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக் கிடையாது. சரியாக நான் அதை பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எப்படி அவரை நம்முடைய வாழ்க்கையில ருசித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த 3 விஷயத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, உங்களோட வாழ்க்கையில மறந்து விட வேண்டாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆக நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட அடைக்கலம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, இந்த அடைக்கலம் நம்மை பாதுகாக்கும் அடைக்கலமா இருக்கிறார். ஆபத்தில் அவரே நமக்கு பாதுகாப்பு. இரண்டாவதாக நம்மை பலப்படுத்தும் அடைக்கலமாக இருக்கிறார். நமக்கு பலன் தேவை, என்னுடைய சொந்த பலன் போதாது. மூன்றாவதாக நாம பார்த்தது என்னன்னு சொன்னா, நம்மை பிரியாத அடைக்கலமா இருக்கிறார். He stays with us. ஆக எப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், எப்படிப்பட்ட சூழலை நாம கடந்து சென்று கொண்டிருந்தாலும், சங்கீதக்காரன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலின் செய்தியை இங்கே கொடுக்கிறார். ஆக இது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. நாம் தான் இதை என்ன செய்யணும்னு சொன்னா, சரியாக நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளிலே அவரை புரிந்து ருசித்து அனுபவித்து வாழ தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யட்டும், உதவி செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தருமையான இரக்கம், பக்தி, பாவம், விசுத்திக்கிறோம், ஒரு விஷயம் நம்ம துதிக்கிறோம்.